இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. அதெல்லாம் கிடையாது சொல்லிட்டு கடைக்காரத்துக்கு போன் பண்ணி கொஞ்சம் அப்படியே இருங்க, உங்க வீட்டை மதிச்சினாலும் பரவாயில்ல போயிட்டு அங்க போனா டிசைட் பண்றவங்க இல்லாட்டி நாங்களே அப்புறம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வேர்ட்ல டைப் பண்ணிட்டு அதை ஜெராக்ஸ் எடுத்து அதை அட்டையில மட்டுமா மணி 10 ஆயிடுச்சு. சார் லேட் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு வரும்போது அப்புறம் அந்த கடையிலேயே அப்புறம் கரண்ட் போச்சு, அப்புறம் பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னாச்சு, அடிபட்ட உடனே புஷுன்னு வீங்கி போச்சு. அது லேசா அட்ஜஸ்ட் கூட பண்ண முடியல. ஆக இது மாதிரி பல்வேறு அமைப்புகள்ல உண்ணாவிரதம் மாதிரியான போராட்டங்கள் நடத்தும் போது லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒன்று நடக்கும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இவர் சொன்ன மாதிரி இப்ப நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். பேர் சொல்லணுமா? காளிதாசன், அகில இந்திய தலைவர், பாராமெடிக்கல் லேப் கல்வி மற்றும் நலச்சங்கம். இன்று எங்களுடைய சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள அரசாணை எண் 41/2026 அரசாணையை ரத்து செய்ய கோரி மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 5000த்துக்கு அதிகமான உறுப்பினர்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள அரசாணையின்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10,000த்துக்கு அதிகமான சிறிய பரிசோதனை கூடங்கள் தொடர்ந்து செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு காரணம் அரசாணையில் சிறிய பரிசோதனை, அதாவது ஒரு பேசிக் லெபார்டரியில் மருத்துவர் தான் கையெழுத்திட வேண்டும் அல்லது மெடிக்கல் மைக்ரோபாலஜி, மெடிக்கல் பத்தாலஜி படித்தவர் தான் கையெழுத்திட வேண்டும் என்கின்ற அரசாணையை இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10,000த்துக்கு அதிகமான பரிசோதனை கூடங்கள் பாதிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 50,000த்துக்கு அதிகமான தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த அரசாணையின் மூலமாக ஏழை எளிய மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு கிராமப்புறமாக இருக்கட்டும், நகர்ப்புறமாக இருக்கட்டும், அங்கே வசிக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் எங்களை போன்ற சிறிய பரிசோதனை கூடங்களிலே வந்துதான் பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டத்தின் மூலமாக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக ஏழை எளிய மக்களுக்கு எதிராக இந்த சட்டம் அமைந்திருக்கிறது. அதை கண்டித்து தான் நாங்கள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு மருந்து கடைகள், வணிக வளாகங்கள், பொது இடங்கள்லாம் கூட மருத்துவ முகாம்களை அனுமதியின்றி நடத்துகிறார்கள். மருந்து கடைகளில் அனுமதியின்றி சுகர் பார்க்குறாங்க. இதையெல்லாம் தடை செய்ய வேண்டும். அதோடு அலைடு ஹெல்த் கவுன்சிலில் எங்களது அமைப்புக்கு ஒரு நிரந்தர அங்கீகாரம் வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். அதோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 50,000 தொழிலாளர்கள் அரசு அங்கீகாரம் இல்லாத கல்வி நிலையங்களில் படிச்சுட்டாங்க. அவங்க படிக்கும்போது அரசு இதை தடுத்திருக்க வேண்டும். தடுக்க தவறி விட்டார்கள் அரசு. ஆனால் அதில் படித்து வந்த கிராமப்புறத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கு பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு குறைந்த கால பயிற்சியை நடத்தி அவர்களுடைய எதிர்கால வாழ்வை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஒருபடி மேலே போய் இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் குறைந்த விலையில் பரிசோதனை செய்கிறோம் என்று சொல்லி எங்கே எடுக்கிறாங்கன்னே தெரியல. ஆன்லைன் மூலமாக விளம்பரத்தை கொடுக்கிறார்கள். அதன் மூலமாக பரிசோதனைகளை செய்கிறோம் என்று விளம்பரத்தை கொடுத்து மக்களுக்கு உண்மையான பரிசோதனை எங்கே நடக்கிறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. ஆனால் ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும். அதுபோலவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கலெக்ஷன் சென்டர்ஸை உருவாக்குறாங்க. ஆனால் எங்களை போன்ற சிறிய பரிசோதனை கூடங்களுக்கு 1000 கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடிய அரசு கலெக்ஷன் சென்டரை பொறுத்தவரையில் எந்தவித கட்டுப்பாடுகளும் விதிக்காமல் இருப்பதை கண்டித்தும் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போவதற்காக நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நிறைய இடங்களில் பேசும்போது சொல்லுகிறார்கள், நான் மக்களுக்கான அரசு, நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்கு அண்ணனாக, மகனாக, தாயாக, தந்தையாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதுபோல எங்களையும் சகோதரனாக, சகோதரியாக, அண்ணனாக, தம்பியாக பாவித்து இந்த அரசாணையில் திருத்தம் செய்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதுகாக்கப்படுவார். 10,000த்துக்கு அதிகமான பரிசோதனை கூடங்கள் பாதுகாக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம்.
இதை வலியுறுத்தும் விதமாக இன்றைக்கு நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கோம். நன்றி. உங்க கோரிக்கை தொடர்பா துறை சார்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் செஞ்ச பெட்டிஷன் ஏற்கனவே நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அவங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வரவில்லை என்பதனால தான் முறையாக நாங்கள் கடிதம் கொடுத்துருக்கிறோம். அதுக்கு பிறகு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறோம். அதுக்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறோம். அரசு இதுவரைக்கும் எந்த இடத்துலையும் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை. அதனால தான் நாங்கள் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காக இந்த உணர்வு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி. இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூகேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் அசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரி ஒர்க், ராமநாதபுரம்.